ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நியூஸ் பேப்பர் வச்சு ஒரு சூப்பரான வால் ஹேங்கிங் தான் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்துட்டு இது மாதிரி ஸ்டிக் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு நியூஸ் பேப்பரை ரோல் பண்ணிக்கலாம். ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். நம்ம ஸ்டிக் வச்சு ரோல் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு இது மாதிரி நல்லா ஒல்லியாக கிடைக்கும். நம்ம கையிலேயே ரோல் பண்ணோன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும், நல்லா இருக்காது. ரோல் பண்ணிட்டு இது மாதிரி 2 சைடு கட் பண்ணி சென்டராக கொஞ்சம் தள்ளி கட் பண்ணி பெரிய பீஸாக நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி நான் அக்ரிகல் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ப்ரௌன் கலர் எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு லைட்டாக ஒரு 2 சொட்டு மட்டும் விட்டுட்டு வாட்டர் மிக்ஸ் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த ஸ்டிக்கில் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். வாட்டர் மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு பெயிண்ட் கொஞ்சம் கம்மியாக செலவாகும். நம்ம அப்படியே பண்ணோன்னா கொஞ்சம் டக்குன்னு காலி ஆகிடும். அதனால நம்ம வந்து இது மாதிரி வாட்டர் மிக்ஸ் பண்ணிவிட்டு பெயிண்ட் ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய ஸ்டிக் வந்துட்டு ஒரு 10 பீஸஸ், சின்ன ஸ்டிக் வந்துட்டு ஒரு 10 பீசஸ் சொல்லிட்டு நான் வந்துட்டு இது மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் இது மாதிரி கார்ட்போர்ட் யூஸ் பண்ணிக்கலாம். கார்ட்போர்ட் எடுத்துகிட்டு அதில் ரவுண்ட் ஷேப்பாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் வந்து இது மாதிரி சின்ன பீஸ் கார்ட்போர்டு வந்துட்டு நான் 2 எடுத்திருக்கேன். அதில் வந்துட்டு 2லேயும் வேறு டிசைன் வந்துட்டு பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு கம்மோட மூடி இருக்கும் இல்லையா, அந்த மூடி எடுத்து ரவுண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு இதில் வந்துட்டு இது மாதிரி ஒரு பூவோட இதழ் இருக்கும் இல்லையா, அது மாதிரி டிசைன் வந்துட்டு இதில் போட்டுக்கலாம். 2யும் வந்துட்டு இது மாதிரி போட்டுட்டு நம்ம வந்துட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு நான் கட் பண்ணிட்டேன். இது மாதிரி 2 பீசஸ் அதில் வந்துட்டு 2மே பெயிண்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அந்த ரவுண்ட் ஷேப் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நான் பிங்க் கலர் பெயிண்ட் வந்துட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பிங்க் கலர் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த இதழ் மாதிரி இருக்கு இல்லையா, இதில் வந்துட்டு நான் க்ரீன் கலர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்துட்டு இது ஃபுல்லாக ப்ளைனாக இருக்குது இல்லையா, அதுக்காக டிசைன் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் அக்ரிகல் பெயிண்ட்லேயே வந்துட்டு ஒயிட் கலர் எடுத்துகிட்டு பேம்பா ஸ்டிக்கோட பேக் சைடு வந்துட்டு அதில் டிப் பண்ணி டாட்டாக வச்சுக்கலாம். ஃபுல்லாக டாட் வைக்காமல் ஒரு 5 டாட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் பெருசாக, அப்புறம் சின்னதுன்னு சொல்லிட்டு குட்டி அந்த மாதிரி வச்சிடலாம். நெக்ஸ்ட் அந்த க்ரீன் கலர் இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு ஃபுல்லாகவே அந்த இதழ் மாதிரி டாட்டாக வச்சுட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள், வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இதே மாதிரி நான் 2 பீஸ்லேயும் ஒரு 10 பீசஸ் வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஓகேவா. இது மாதிரி எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு இந்த பீஸ் மட்டும்தான் வச்சு நம்ம வந்துட்டு ஒரு டெக்கரேஷன் ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு இவ்வளோ பீஸ் மட்டும் இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்துட்டு அதை நல்லா காய வச்சுட்டு எடுத்துக்கோங்க, இல்லைன்னா கையில் ஒட்டும். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த மாதிரி கில்டர் ஷீட்டு க்ரீன் கலர் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ஷேப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்துட்டு அப்படியே ரவுண்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம். இதை வந்துட்டு அது மேலே வந்துட்டு நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்காக ஃபெவிகால் யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி வந்துட்டு ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு மேலே அப்படியே நம்ம எடுத்துகிட்டு ஒட்டிடலாம். இப்போ நான் ஒட்டிட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு அதோட பேக் சைடில் அப்படியே நம்ம வந்துட்டு திருப்பி வச்சுட்டு அந்த ஸ்டிக்கெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் பெரிய ஸ்டிக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டிக்கெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்து இப்போ நான் வைக்கிற மாதிரி சைடில் ஃபுல்லாக அது மாதிரி வச்சுக்கலாம். ரவுண்டாக வச்சுட்டு அதோட இடையில வந்துட்டு நம்ம சின்ன ஸ்டிக் இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சுட்டு இப்போ அப்படியே அதே இடத்துல நம்ம கம் அப்ளை பண்ணி அப்படியே நம்ம வந்துட்டு ஒட்டிட போகிறோம். இப்போ வந்துட்டு நான் அது மாதிரி ஃபுல்லாகவே ஒட்டிக்கிறேன். இப்போ நான் ஒட்டிட்டேன். காயிட்ட ஒரு 2 நிமிஷம் காஞ்சதுக்கப்புறம் அதோட மேலே வந்துட்டு இதே மாதிரி கார்ட்போர்டில் தட்டையாக இல்லாமல் நல்லா ஸ்லிம்மாக இருக்க கார்ட்போர்டை எடுத்துகிட்டு அது மேலேயே ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணி இதை நான் அதுக்கு மேலே அப்படியே வந்துட்டு ஒட்டிக்கலாம். இது மேலேயே கொஞ்சம் கம் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இது மாதிரி ஸ்ட்ராங்காக வந்துட்டு ஒட்டிடலாம். அப்போ வந்துட்டு அதெல்லாம் உழுகாமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக நம்ம ஒட்டிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வந்துட்டு அப்படியே திருப்பிட்டு அந்த ரவுண்டாக குட்டியாக வந்துட்டு டிசைன் பண்ணோம், அதை வந்துட்டு அந்த சின்ன சைஸ் ஸ்டிக்கில் வந்துட்டு ஃபுல்லாக ஒட்டிட்டு அந்த இதழ் மாதிரி டிசைன் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அந்த பெரிய ஸ்டிக்கில் வந்துட்டு லைனாகவே ஒட்டிக்கலாம். இப்போ வந்துட்டு நான் ஃபுல்லாகவே வந்துட்டு ஒட்டிக்கிறேன். கலர்லாம் உங்கள் சாய்ஸ் தான், என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்துட்டு ஃபுல்லாகவே கிட்டத்தட்ட ஃபினிஷ் பண்ண போகிறேன். இது மாதிரி பண்ணிவிட்டேன். இது மாதிரி ஃபுல்லாக ரெடி பண்ணிடலாம். ரெடி பண்ணுறேன்னா அவ்வளோதான், ஃபுல்லாகவே வந்துட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம மாட்டி தொங்க விடணும் இல்லையா, அதுக்காக பேக் சைடில் அப்படியே திருப்பிட்டு தொங்க விடுறதுக்காக நான் ஒரு நூல் யூஸ் பண்ணுறேன். அதுக்காக வந்துட்டு நான் இது மாதிரி மப்ளர் நூல் யூஸ் பண்ணுறேன். ஓகேவா. அது மாதிரி எடுத்துகிட்டு இது மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக 3 டேப் போட்டு ஒட்டிக்கலாம். முன்னாடி ரொம்ப ப்ளைனாக இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் பிங்க் கலர் கிளிட்டர் ஷீட் அந்த ரவுண்டோட கொஞ்சம் சின்ன ரவுண்டாக கட் பண்ணி அதையும் வந்துட்டு நான் சென்டராக வந்துட்டு ஒட்டிக்கிறேன். ரொம்ப ப்ளைனாக இருந்ததுனால நான் அது மாதிரி ஒட்டிட்டேன். அவ்வளோதான், இப்போ வந்துட்டு ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம மாட்டி தொங்க விட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ அவ்வளோதான், இப்போ நான் வந்துட்டு மாட்டி விட்டேன். பார்க்குறதுக்கு செம்ம க்யூட்டாக இருந்தது. அந்த ஸ்டிக்கில் மட்டும் நம்ம பிளாக் கலர் கொடுத்துருந்தோன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் பிளாக் கலர் இல்லாதனால இது மாதிரி ப்ரௌன் கொடுத்துக்கிட்டேன். அவ்வளோதான், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நிறைய பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்க, பட் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோ பார்க்கறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.